ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகையோட பெயர் தும்பை செடி. இந்த தும்பை செடியை கிராமப்புறங்கள்லையும் சாலை ஓரங்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு புல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளாடி சின்ன சின்ன வெள்ளை கலரில் பூக்கள் இருக்கும். இதுதான் தும்பை செடி. இந்த தும்பை செடியில் நிறைய வகைகள் இருக்குது. பெருந்தும்பை, சிறு தும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, கவிழ் தும்பை, காசி தும்பைன்னு. இந்த தும்பை செடி ஒரு பூக்கும் தாவர வகையை சார்ந்தது. இதனுடைய குடும்பம் பார்த்தோன்னா லேமியேசியே, பேரினம் லூக்கஸ், இனம் ஆஸ்பரா. அதனால் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா லூக்கஸ் ஆஸ்பரா. இதுக்கு இன்னொரு காமன் பேர் என்னென்னா முடி தும்பை. ஏன்னா இந்த தும்பையோட இலைகளோட நுனியை பார்த்தோன்னா முடி மாதிரி இருக்கும். இந்த தும்பையோட மேல் பகுதியிலையும் சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும். அதனால் இதை முடி தும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 50 சென்டிமீட்டர் வரை உயரமாக வளரக்கூடியது. இந்த செடி பெரும்பாலும் புதர்களில் நம்ம பார்க்கலாம். இதனுடைய இலைகள் எதிர் அடுக்கில் அமைந்த தனி இலைகளாக இருக்கும். இந்த தும்பை செடி அடித்தண்டிலிருந்து 3 to 4 கிளைகளோடு வளரக்கூடிய தன்மை உடையது. ஒரு கிளையிலிருந்து பல சிறு கிளைகள் தோன்றி இந்த கிளைகளில் பல இலைகள் நீண்ட காம்புகளுடன் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும். ஒவ்வொரு சிறு கிளையோட நுனியிலையும் சிறிய பந்து போன்ற ஒரு பிரிவு வளர்ந்து அதன் துளைகளில் இருந்து மொட்டு வெளிவந்து அழகான வெள்ளை கலரில் பூக்கள் பூத்திருக்கும். இந்த வெள்ளை நிற பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தோற்றம் அளிக்கும். முன்காலத்தில் இந்த பூக்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கும்னா ஒரு உவமையே சொல்லுவாங்க. தும்பை பூ போன்ற வெளுத்த வேட்டி. வெளுத்த வேட்டிங்கிறது நம்ம துவைச்சி எடுக்கும்போது தும்பை பூ எவ்வளவு வெள்ளை கலரில் இருக்குமோ அந்த அளவுக்கு வெள்ளை கலரில் ஆனால் தான் அது ஒரு தூய்மையான வெளுத்த வேட்டி அப்படின்னு பழைய காலத்தில் ஆட்கள் சொல்கிறாங்களாம். இந்த தும்பையோட இலை அடி அகன்றும் நுனி குறுகியும் காணப்படும். சுமார் 4 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கும். தும்பையோட இலைகள் சற்று கனமாக இருக்கும். இதனோட இலைகளை நம்ம கசக்கி முகந்து பார்த்தோன்னா ஒரு காரமான வாடை தெரியும். தும்பை பூ தமிழ் இலக்கியங்களில் நிறைய இடங்களில் இடம் பெற்றிருக்கு. பொதுவாக நம்ம கம்பராமாயணத்தில் ராவணன் போருக்கு புறப்பட்ட போது தும்பை மாலை அணிந்ததாக கம்பர் குறிப்பிடுகிறார். ராவணனுக்கு எதிராக போர் புரிந்த ராமபிரானும் துளசி மாலையுடன் தும்பை மாலையும் சேர்த்து போட்டுக்கொண்டு தான் இந்த போருக்கு கிளம்பியதாக கம்பர் கம்பராமாயணத்தில் குறிப்பிடுகிறாரு. அது மாதிரி தும்பை தரும் தும்பை. அதனால்தான் போருக்கு செல்லும் மன்னர்கள் தும்பை பூ மாலையை அணிந்து சென்றதாக இலக்கிய நூலில் கூறப்படுகிறது. இந்த தும்பை பூவை பற்றி இன்னொரு கவிதை இருக்குது. வெண்மைக்கும் மென்மைக்கும் உதாரணமாக திகழும் இந்த தும்பை பூ கண்ணுக்கு மருந்தும் காதுக்கு மருந்து புண்ணுக்கு மருந்து கோடை தாகத்திற்கு விருந்து. இப்படிப்பட்ட இந்த தும்பை பூ மனிதனின் பல நோய்களுக்கு தீர்வை கொடுக்கிறது. சித்த மருத்துவத்தில் இந்த தும்பை நச்சு முறிவில் முக்கிய இடம் பெறுது. ஆயுர்வேத மருத்துவ முறையிலையும் இதனை துரோணா புஷ்பின்னு சொல்கிறாங்க. இந்த தும்பை பூ கண் நோய்களை குணப்படுத்தும். சிறு குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப்போக்குக்கு தும்பை பூவின் சாறை எடுத்து 6 துளி பெரிச்சம்பழத்தோடு சேர்த்து 2 வேளை கொடுத்து வர வயிற்றுப்போக்கு குணமாகும். தும்பை பூ தீராத தலைவலிக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. தும்பை பூவை எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்து வர தலைப்பாரம், ஒற்றை தலைவலி, நீரேற்றம், மூக்கடைப்பு இதெல்லாம் நீங்கிறதா சித்த வைத்தியத்தில் ஆயுர்வேதத்திலையும் சொல்கிறாங்க. அது மாதிரி அதிக தாகம் நாவறட்சி இருந்தால் தும்பை பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து தேன் கலந்து பருகி வந்தால் நாவறட்சி சரியாகும்.
தும்பைப்பூ நெஞ்சில் உள்ள சளியை அகற்ற பயன்படுது. இது உடல் உஷ்ணத்தை நீக்கிறதுக்கும் மலமிளக்கியாகவும் செயல்படுது. தும்பை இலைகளை புளி சேர்த்து சமைத்து சாப்பிட்டா கண் புகைச்சல், கை கால் அசதி, அதிக தாகம், சோம்பல் இதெல்லாம் சரியாகிறதா சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க. தும்பைப்பூவின் இலைகளையும் பூக்களையும் உலர வச்சு தேனில் குழைத்து சாப்பிட்டு வர நாள்பட்ட இரைப்பு நோய் குணமாகும். தும்பைப்பூ சாறை உலர்ந்த பேரீச்சை பழத்துடன் சேர்ந்து சாப்பிட உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நுரையீரல் பாதையில் அடைபட்டு இருக்கும் சளியும் வெளியேறும். தும்பைப்பூ உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இந்த தும்பை இலை மற்றும் பூக்களை அரைத்து பூச்சி கடித்த இடங்களில் நம்ம பூசினோன்னா விஷம் முறிவதோட பூச்சி கடித்து நமக்கு அந்த இடம் வீக்கமும் குறையும். இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த தும்பை செடியும் இலை, பூ எதையுமே நம்ம விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதோட எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. இனிமேல் நம்ம வயலோரங்கள்லையும் சரி சாலையோரங்கள்லையும் இந்த தும்பை செடியை பார்த்தோன்னா அது மருத்துவ குணம் உடையதாக இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸோடு தான் நம்ம எந்த மருந்தையுமே பயன்படுத்தணும். நம்ம பார்த்தோம் இது இவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு நம்ம சும்மா எடுத்து பயன்படுத்தக்கூடாது. எல்லா மருந்துக்கும் ஒரு அளவு இருக்கும். அதனால் நம்ம சுயமாக பயன்படுத்துகிறத விடையும் டாக்டரோட அட்வைஸோடு எதையும் பயன்படுத்துகிறது நல்லது. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த தும்பைக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பாரசைட் ஒட்டுண்ணி பூச்சி. இது அந்த மொட்டு மாதிரி இருக்கிறதுல இருந்தது. பார்க்குறதுக்கு அதோட மொட்டு மாதிரியே தான் இருந்துக்கும். இதுதான் வெள்ளை வெளேறுன்னு இருக்கக்கூடிய தும்பைப்பூ. நம்ம தும்பை செடிக்குள்ளாடி பூ இருக்கிறத பார்த்துருப்போம். இந்த பூ நான் இப்போ தனியாக எடுத்து காட்டுறேன். இதுதான் தும்பைப்பூ. எவ்வளோ அழகாக வெள்ளை நிறத்தில் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே சின்ன சின்ன ஹேர் மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்களும் வேணால் பறித்து கையில் வச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் தும்பை செடிங்கிற ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த தும்பை செடியும் அதோட பூ, இலைகள் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு அழகு, உடம்புக்கு நல்லது. இதை மிஸ் பண்ணாமல் சாப்பாட்டில் பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.